நெஞ்சில சுமக்கிற தலைவரை பற்றி நம்ம தப்பாக பேசுகிறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்கன்னு செய்யும். அதான் இவங்களே என்னன்னாங்கன்னா அடிமைகள்னா, அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா. தேர் ஷுட் பி a பேசிக் கேரக்டர். மண்ணிலிருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களாக ஏற்றுக்கிட்டு சுற்றுற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்கள் திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார். அந்த மாதிரி ஆட்கள். அதனால் இவங்க சொல்கிற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலிங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டாக சொல்லணும்னா அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை நான் பெருசாக மதிக்கிறேன். ஏன்னா அவங்களாம் மண்ணிலிருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்கெல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த மேயர் சொல்கிறனால நாங்கள் என்ன தாழ்ந்து போயிடுவோமா? அதனால் திமுகவை பொறுத்தவரை எங்கள் தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு என்னை அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சில் செயலில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.